ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ அந்த யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போது யூபிஎஸ்சி சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ஃபில்லிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, யூபிஎஸ்சிக்கு முன்னாடி வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஓடிஆர் ஃபார்ம்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரே டைமில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ஒரு பிடிஎஃபோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4 ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு UPSC.in போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 காலம் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 3 காலம் வந்து இப்போ மெயின். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமேட்டு இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவில் போடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 3. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ லாகின் ஐடி க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களால் லாகின் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான், வேறு எதுவும் இல்லை. மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ ஓடிஆர் இருந்துச்சுல, ஸோ அதை தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, இந்த 2 ஃபார்மையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வெறும் என்ன பண்ணால் போதும், அந்த எக்ஸாமினேஷன் எந்த எக்ஸாமினேஷனோ அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணக்கூடிய தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷனில் சில இன்ஸ்ட்ரக்ஷன், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு போயிட்டு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ மொத்தமாக 4 காலம் இருக்கும். ஸோ அது என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ப்ரூஃப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் லாக் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரொஃபைல் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ஆதார் கார்டு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மெட்ரிகுலேஷன் ப்ரொஃபைல் கொடுக்கணும். ஸோ மெட்ரிகுலேஷனில் என்னென்ன 10th மார்க் ஷீட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, ஃபோட்டோ ஐடி கொடுக்கணும். பர்சனல் ப்ரொஃபைல் கொடுக்கணும். பேரண்ட்டோட ப்ரொஃபைல் கொடுக்கணும். சோஷியல் கேட்டகரி என்னென்னு கொடுக்கணும். இன்கேஸ் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா டிசபிலிட்டி ப்ரொஃபைல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். எஜுகேஷ்னல் ப்ரொஃபைல் கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதோட ப்ரூஃபும் கொடுக்கணும். ஏதாவது அச்சீவ்மெண்ட், ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் இப்போ எக்ஸாமினேஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிருக்கீங்க, யூபிஎஸ்சி எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் கிட்டத்தட்ட ஒரு 4 காலம் இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. க்ரியேட் அக்கௌண்ட், ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். காமன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனோட ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த யூபிஎஸ்சி ஆன்லைன் போர்ட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அக்கௌண்ட் க்ரியேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும். அந்த க்ரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் ஆக்ஷன் கொடுக்கணும்.
ஸோ இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணணும், மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் எதுலையாவது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் மெயின். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ இது ஓகே, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் நேம் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வெரிஃபை இமெயில். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் இதில் பார்த்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ரீகேப்சா கோடு கொடுத்து கெட் ஓடிபி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகினதுக்கப்புறம் உங்களுக்கு டிக் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமே கங்க்ராச்சுலேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த லாகின் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ரிஜிஸ்டர் நம்பரில் கொடுத்துக்கலாம். மொத்தம் 3 டைப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று மொபைல் நம்பர் மூலிமா பண்ணலாம், இல்லை யூஆர்என் பாஸ்வேர்ட் மூலிமா பண்ணலாம், இமெயில் மூலிமா பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஏதோ ஒரு மொபைல் நம்பர் போட்டுட்டு கேப்சா கோடு என்டர் பண்ணிங்கன்னா ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பேசிக் தான். ஸோ இப்போ வருவோம், இப்போ இதுதான் மெயினு, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி அக்கௌண்ட் க்ரியேஷன் காட்டுற மாதிரி யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று காட்டணும். ஸோ இது வந்து கொஞ்சம் மெயினு, ஏன்னா இதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும், அக்யூரேட்டாக கொடுங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதில் வந்து ஒன் டைம் தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். சப்போஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் ஒரே ஒரு வாட்டி தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயம் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அக்னாலஜிபிள் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ரூஃபை வந்து இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி கொடுக்கணும், உங்களோட நேமு, ஜெண்டரு, அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, கார்டியன் நேம் என்ன, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெட்ரிகுலேஷனோட டீட்டெயில்ஸ், ஒரு 10th மார்க் ஷீட் இருக்கும்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிலேட்டட் அந்த போர்டு நேம் என்ன, உங்களோட ரோல் நம்பர், அதேமாதிரி எந்த இயரில் பாசிங் பண்ணிங்க, சர்டிஃபிகேட் நம்பரும் கேட்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, ஃபோட்டோஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிட்டி, இந்த டாக்குமெண்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணுறோம். யூஆர்என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினான ஒரு ஃபார்மு. ஸோ இதில் தான் எல்லா விதமான நம்ம டாக்குமெண்ட்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ரொஃபைல் மாடல்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேஷனாலிட்டி கேட்பாங்க, உங்களோட ரிலீஜியன் என்ன ரிலீஜியன், மதர் டங் என்ன, ஸோ அதே மாதிரி எந்த ஸ்டேட்டு, மார்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, அதே மாதிரி உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, ஸோ கண்ட்ரி, ஸ்டேட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்டோட ப்ரொஃபைல் கேட்பாங்க. ஸோ உங்களோட பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட சோஷியல் கேட்டகரி, அதாவது என்ன சோஷியல் கேட்டகரியோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி, ஜெனரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூசி. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பேக்வேர்டு கிளாஸில் வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசியில் வரும். ஸோ அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோஸ் போடுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிசபிலிட்டி, எனி அதர் டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் ப்ரொஃபைல் இந்தியாவில் படிச்சிருக்கீங்களா இல்லை அவுட் சைடு இந்தியாவில் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத கேட்பாங்க. அதேமாதிரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லெவல், ஸோ ஸ்டேட் போர்டு எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி நேமு,
ஸோ அதில் எடுத்துக்கக்கூடிய பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி, நேச்சர், மந்த்லி இன்கம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ எனி அதர் ப்ரைஸ் நீங்கள் வாங்கியிருந்தாலும், மெடல்ஸ் வாங்கியிருந்தாலும், எனி அதர் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும், என்சிசி, என்எஸ்எஸ், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏதாவது லீடர்ஷிப்பு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரொஃபைலில் ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷனோட நேம் என்ன, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனோட நேம் என்னன்னு ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணணும். அந்த எக்ஸாம் நீங்கள் எந்த இயரில் எழுதுனீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சரு, ஃபார்மேட் அண்ட் ஃப்ராண்ட், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த ஃபாண்ட் சைஸு எதுவுமே மாறாமல் நீங்கள் பக்காவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் காட்டும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 தான். ஓகேங்களா? ஸோ கேண்டிடேட்டோட ஐடென்டிட்டி, மெட்ரிகுலேஷன் ப்ரொஃபைலு, ஆதார் கார்டோட ஃபோட்டோ. அதுவே காமன் அப்ளிகேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ப்ரொஃபைலு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்டு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் கேட்டகரி, அதேமாதிரி டிசபிலிட்டி, அட்ரஸ்ஸு, எஜுகேஷன் ப்ரொஃபைலு,